கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆடு மேய்ப்பவன் தன் ஆடை எவ்வளவாய் பாதுகாக்கிறாரோ அதே போல தேவன் நம்மை பாதுகாக்கிறாராம். எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் எல்லா விதத்திலிருந்தும் நம்மளை காத்து கொள்ளுகிறார். நமக்கு என்ன தேவை என்பதே அவர்களுக்கு தெரியும். எப்படி மேய்ப்பன் தன்னை ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறானோ அதே போல தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை தந்தருளி நம்மளை நடத்துகிறார். நம்மளை சத்துருக்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க நம்ம வீட்டு தேவைகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். உங்கள் ஆபத்துக்கு எல்லாம் மாற்றி போடுவார். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். நீங்கள் ஒன்று தான் செய்ய வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவன் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், சர்வ லோகத்துக்கும் தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இது ஆண்டவரால் செய்ய முடியுமா என்று உங்களுக்கு அந்த கேள்வி வேண்டாம். இல்லை, மனுஷனுக்கு சொல்ல முடியாத வேதனை கஷ்டங்கள் இருக்குமானால் தேவனிடத்திலே சொல்லுங்கள். அவர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நிச்சயமாக தருவார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னை தேவன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அவரிடத்தில் வாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.